லவி गाइस நம்ம நாகர்கோவில்ல புதுசா பிரீமியமான பாப்சிக்கல் ஐஸ்கிரீம்லாம் கிடைக்குமாடா? ஆமாங்க. ரீசன்ட்டா நானே ஃப்ரெண்ட் என்ன பிசினஸ் தொடங்கலாம் சொல்லி டெரிக் ரோட்டரமா பேசிட்டு போயிட்டு இருந்தோம். சைடுல பார்த்தா மெல்டி ஐஸ்கிரீம் சொல்லி ஒரு வண்டி வர நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்த உடனே நாங்களும் ஐஸ்கிரீம் குடிக்க வந்துட்டோம். கடையை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அணையில பக்கா வாட்டு செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட மெனு கார்டை வாங்கி பார்த்தா ஹையஸ்ட் பிரைஸே 120 ரூபீஸ் தான் போட்டுருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட் கிட்ட இது உனக்கு இது எனக்கு சொல்லி ஆர்டர் போட்டுட்டோம். நானே ஃப்ரெண்ட் எந்த ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லோட்டஸ் பிஸ்கட் தான் வாங்கியிருந்தேன். அதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே டேஸ்ட் பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஒரு டார்க் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தோம். அதை எடுத்து ஃபாஸ்டா ஒரு கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுலயே நிறைய சாக்லேட் டாப்பிங்ஸ்லாம் வேற நிறைய போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட் வர சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே டேஸ்ட் அடிபொலியா இருக்குல அப்படி சொல்லிட்டு இருந்தான். கடைசியா நம்ம கேமராமேன் வேற எனக்கு ஒயிட் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அதுலயே ஒன்னு வாங்கிட்டோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய டாப்பிங்ஸ்லாம் வேற போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம கேமராமேன் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தான். இந்த கடை கரெக்டா எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டெரிக்ல இருந்து பால் பண்ண போவதுல பிஎஸ்என்எல் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல தான் மக்களே இருக்கு. நீங்களும் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. டேஸ்ட் உண்மையிலே எல்லாமே தரமா